ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம். பாண்டிய மன்னன் எப்படி போய் அந்த திருநகரா மாத்துறது, அந்த கடம்ப வனத்தை அழிச்சு எப்படி அது ஒரு அழகான எழில்மேவு நான் மாட குடலோட சேர்ந்து அப்படி ஒரு மதுரை மாநகரத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தன்னுடைய அமைச்சர்கள்லாம் அவளோட உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சு அதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இது சாக்கிங் அவுட். அந்த ப்ரோக்ராம் இது பண்ணலாம். எதை பண்ணோம்னா ஒரு பிளானிங் வேணும் இல்லையா? ஒரு டவுன் பிளானிங்னு இந்த காலத்துல சொல்றோமே, அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. இந்த வரஞ்சோதி முனிவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்பவே குலசேகர பாண்டியனை டவுன் பிளானிங் பண்ணியிருக்கான். பண்ணிதான் அந்த மதுரை டவுனை கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இவனுக்கு சதா சர்வ காலமும் பகவானை பத்தியே ஒரு சிந்தனை. என்னன்னா மனசுல வேற அதை தவிர வேற எந்த எண்ணமும் ஓடல. அரசாட்சியை பண்ணணும், நாட்டை பார்த்துக்கணும்னோ, எதிர்கட்சி காப்பாற்றணும்னோ. இந்த கதம்ப வனத்துல நம்ம திருத்தி அமைக்கணும்னா திருத்தியாச்சு, வெட்ட வெளியெல்லாம் பண்ணியாச்சு, பாதைகள் தான் அமைச்சாச்சு. இந்த சில பேர் இந்த ஊருக்கு வெளியில எங்கேயோ இடத்துல ஒரு நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை வாங்கிவிட்டு, இல்லை விளை நிலத்தை விளைச்சல் இதுவா இருக்கும், பெயிலா இருக்கும், அந்த இடத்த வாங்கிட்டு அதுக்கு பிளாட்டு போட்டு விற்பான். கேட்டாக்கா இங்க விமான நிலையம் வருதும்மா, இங்க பெரிய பஸ் ஸ்டாண்டு வர போறதும்மா, இங்க பெரிய காலேஜ் வர போறதும்மா. எப்ப வர போறதுன்னு தெரியாது, 3வது ஜெனரேஷனுக்கு தான் வரும். ஸ்டேஷனுக்கு வெகு அருகாமையல்மா. நம்ம ஸ்டேஷனுக்கு இறங்கி அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு கட்டை வண்டி வச்சுட்டு எல்லாம் போகணும். அப்படியெல்லாம் போனா அதுவே 10 கிலோமீட்டர் இருக்கும். அது மாதிரி பண்ணாத குலசேகர பாண்டியன் ரொம்ப அழகான ஒரு நகர நிர்மாணத்தை பண்ணிட்டு இருக்கான். சதாசிவ காலமும் மனசுக்குள்ள அப்படியே பகவானே நினைச்சுட்டு இருக்கான். எப்படி நினைக்கிறான்னா, வந்தவனே, கொன்றை மாலை அணிந்தவனே, திருவாலுக்கும் அயனுக்கும் முன்னாக தோன்றியவனே, முதன்மையாக இருக்கக்கூடியவனே, அன்னைக்கு சனக சனத்குமார அவ எல்லாருக்கும் நீ தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவளுக்கெல்லாம் ஞானத்தை நீ கொடுத்தியே, அவளுக்கு சின்முதிரையை காமிச்சு அவளுக்கு ஞானத்தை வரவழைச்சியே. அப்பேற்பட்ட நீ இருக்கிய யோக முறையெல்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ண சிவபெருமானே, நீ உன்ன மாதிரி ஒரு பரிசுத்தமானவன் யாரையா பார்க்க முடியுமா? எனக்கு உற்றவனாக இருப்பவனே, நீ யாரையும் எதிர்பார்க்காத பிச்சை எடுத்து அதனால உண்டு ஒரு சந்தோஷம் அடையக்கூடியவனா இருக்கியே, என்னெல்லாம் நீ படைச்சிருக்கியே, என்ன நீ காப்பாற்ற மாட்டியா, எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்க மாட்டியான்னு வள்ளலார் சொன்ன மாதிரி இவனும் அப்படியே சுவாமி அது பண்றான். பட்டர் கூட அதே தானே சொல்ற, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவதும் உன் மலர்த்தாள் அப்படின்னு சொல்றது. எப்போ எல்லா ஸ்தித்திலையும் உட்கார்ந்தாலும் இருந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் எல்லா சமயத்திலும் நான் உன்னையதான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறா இல்லையா? ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போய் கேட்டானா, சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா. என்னடா உனக்கு கூட சந்தேகம் வருதா? சந்தேகம் 2 பேருக்கு தான் வரும். யாருக்கு வரும்னா உண்மையே தெரியாதவனுக்கு சந்தேகம் வரும், எல்லாம் தெரிஞ்சவனுக்கு சந்தேகம். 2 கட்டானவர்களும் சந்தேகமே வராது. உனக்கு என்ன திடீர்னு சந்தேகம்னு. சுவாமி, படுத்துண்டுட்டு போத்திண்டாலும் போத்திண்டுட்டு படுத்துண்டாலும் ஒண்ணுதானே. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணாரு, எங்கேயோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியறது அப்படின்னு பார்த்தாரு. ஆமாப்பா, பர்பஸ் என்ன, போத்திக்கணும், கொசு கடிக்காத இருக்கணும், அவ்வளவுதானே. போத்தின்ட்டும் படுத்துக்கலாம், இல்ல படுத்துட்டும் போத்திக்கலாம், 2ம் ஒண்ணுதானே. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் சுவாமி. என்ன அப்படின்னா, பகவானை தியானம் பண்ணணும் இல்லையா? எப்போதும் பகவானையே தியானம் பண்ணணும், நினைக்கணும், பூஜை பண்ணணும், ஜெபம் சொல்லணும், அவன நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படித்தானே? ஆமாண்ணா. இப்போ சாப்பிடும் போது கூட பகவான் நினைக்கலாமா? நாமாவளியை சொல்லாமே தாராளமா சொல்லாமே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதன் சொல்லிட்டு ஒரு வாயா சாப்பிடலாமே, தப்பே இல்லையேன்னு. அப்படின்னா இப்ப நாமாவளியை சொல்லி பூஜை அர்ச்சனை பண்றோமே, அப்பவும் சைடுல வச்சுன்னு சாப்பிடலாமான்னு. சாப்பிட்டுட்டே ஜபம் பண்ணாங்க, ஜபம் பண்ணிட்டே சாப்பிட்டாங்க, 2ம் ஒண்ணுதானேன்னு இவருக்கு கோபம், ஆத்தினாட பாவி, இவனுக்கு போய் தன்னால நம்ம மெனக்கிட்ட பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணிட்டானே. அவர் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு அவனுக்கு. நீ
சாப்பிடும் போது நாமாவளியை சொல்றேங்கிறது அங்க முக்கியமான தொழில். என்ன பண்ற நீ? சாப்பிடுற. அந்த சாப்பிடும் போது கூட நீ பகவான நினைக்கிற அப்படின்னு அங்க ஆகும். இங்க பூஜை பண்ணும் போதுங்கிறது முக்கியமா செய்ய வேண்டியது பூஜை தான். அதை தவிர வேற எதுவும் இருக்கப்படாது. நீ சாப்பிடும் போதோ மற்ற தொழில் செய்யும் போதோ என்ன ஒரு அவஸ்தையில இருந்தாலும் நீ பகவான் நினைக்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல புத்தியை காமிக்கிறது. நீ பகவத்பரமாக ஒரு பூஜையோ புனஸ்காரமோ ஒரு பாராயணமோ ஒரு நாம ஜபமோ ஒரு நாமாவளியை பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பிடுறேங்கிறது இது வடிகட்டன அயோக்கியத்தனது. இதெல்லாம் அதுல வராது, இது தப்பு, இது கூடாது, இதுவும் அதுவும் ஒண்ணு ஆகாது அப்படின்னு அவர் சொல்றாரு. குரு அவருக்கு சொல்றார். இங்க பாண்டிய ராஜா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, முழுக்க முழுக்க அதை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத அங்க காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் திருத்தி நிலத்தை நல்லபடியா பண்ணி அதுக்கு போறதுக்கு வரத்துக்கெல்லாம் உண்டான பாதைகள் எல்லாம் அப்படியே உண்டாக்கி அந்த ராஜா அப்படி கெத்தா இருக்காங்க. ராஜான்னு தெரியுது பார்த்தா. ஏன்னா அப்படி மகரந்தமும் தேனும் சிந்தக்கூடிய பூக்களை மாலையாக எடுத்து தன் தலையில சூடின்னு இருக்காம அப்பேற்பட்ட பாண்டிய ராஜா சக்கரவர்த்தியாக திகழக்கூடியவன் இங்க எல்லா வேலையும் நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த கோவில் கட்டுறதுக்கும் கோவிலை சுத்தி அது கோவிலை நிர்மாணம் பண்ணி அதை சுத்தி ஒரு நல்ல அழகான நகரத்தை அமைப்பதற்கும் அப்புறம் நிறைய வீதிகள் எல்லாம் அமைச்சு நாற்புறமும் அந்த சோமசுந்தர கடவுளுடைய கோவிலை சுற்றியே இருக்கக்கூடியதாக மாட வீதிகள் எல்லாம் அமைச்சு அங்க யார் யாருக்கு எப்படி எல்லாம் வசதி பண்ணி தரப்போறான்றது வரிசையா சொல்லிட்டே வரப்போறார். இதுக்கு எப்படி பண்ணலாம், ஏதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைச்சர்களோட உட்கார்ந்துட்டு யோசனை பண்ணலாம். தான் மாத்திரம் இஷ்டத்துக்கு எடுத்தேன் கவுத்தேன் பண்ணாத. நாளைக்கு என்ன சொல்லிடுவா? ஏதோ சொன்னேன், நீ சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சோம், எங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு விடை வரும்னு உங்ககிட்ட சொல்றதுக்கும் பயமா தான் இருந்தது. நாங்க சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீயாவும் உன் இஷ்டப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்றியோ பண்ணுன்னு விட்டுட்டோம்னு சொல்லிடுவா இல்லையா? ஆனா இந்த ராஜா அப்படி இல்லை. எல்லாரையும் கேட்டு வச்சுன்னு மந்திராலோசனை பண்றது, மந்திரிகளை வச்சுன்னு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான்ஸ் எல்லாம் சாக் அவுட் பண்ணி அவன் மேல வேலையை ஆரம்பிக்க போறான். இது ஆரம்பிக்க போறான்னு ஒருத்தர் அவங்க யாரு? பெருமாளே வர்றார். சிவபெருமானே ஒரு சித்தருடைய ரூபத்துல முன்னாடி நிக்கிறார். அவன் பாக்குறான், ஆச்சரியமா இருக்கு. இவரை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்கேயும் பார்க்கல. 2 நாள் முன்னாடி கனவுல பார்த்ததுதான். கனவுல அதே சித்தர் இந்த வணிகன் சொல்லிட்டு போனப்புறம் இவருடைய கனவுல தோன்றின அந்த சித்தர் இப்ப இங்க வந்துட்டாரு, எதிர்க்க நிக்கிறார். எப்படி நிக்கிறார்னா, தன்னுடைய பாதங்கள் திருவடியில பணியர்தான். சாதாரண தேவர்களுக்கு இறைவனுக்கெல்லாம் பாதங்கள் கீழே படியாது அப்படின்னு சொல்லுவா, பூமியில படியாது அப்படின்பா. அதுக்கப்புறம் கண் இமைக்காதுன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இங்கேயும் அந்த சுவாமியான எம்பெருமானான சிவபெருமானவன் எப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னா, உண்மையான அடியார்களுடைய அன்புல தோய்ந்த அந்த பாதங்களும். எப்படி அன்புல தோய்ந்த பாதங்கள் அப்படின்னா, அடியார்கள் அன்போடு அள்ளி மலரிட்டது, பூக்களை எல்லாம் வாரி வாரி அவருக்கு காலில் பாதத்துல போட்டு அர்ச்சனை பண்ணது, அவருக்கு பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணது, தேவர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணது, பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் கூட அவருடைய காலில் தன்னுடைய முடியை வைத்து தன்னுடைய மகுடம் சாய்த்து அவருடைய பாதத்துல விழுந்து வணங்கினது. இதனால அவருடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னாக்கா சிவப்பா இருக்கான், செக்கச்சதேல்னு அவருடைய பாதங்கள் இருக்கான். இப்படி உண்மையாக தன்னிடத்துல அன்பு செலுத்தக்கூடியவர்களுடைய அந்த அன்பிலே தோய்ந்த தன்னுடைய மனதை பறிகொடுத்த அந்த சிவபெருமானவன் பூமியில தன்னுடைய கால்கள் பதியும் வண்ணம் இந்த குலசேகர பாண்டியனுக்காக நடந்து வந்தார். சோமசுந்தர கடவுள் வந்தார். அவர் வந்ததுங்கிறது உண்மை, பொய்யே கிடையாது. நிச்சயமா ஒரு சித்தர் ரூபத்துல அவர் வந்தார். ராஜாக்கும் பார்த்தோன்னே இது கடவுள் தான் வந்திருக்காரு தெரிஞ்சு முதல் நாள் ராத்திரி கனவுல வந்தார் இல்லையா? அதனால இது சித்தரா வந்திருக்கிறது அந்த பரமேஸ்வரன் தான், சோமசுந்தர கடவுள் தான். அவர் எப்படி வந்திருக்கார் அப்படின்னா, உடம்பு முழுக்க திருநீர் பூசின்னு இருக்கார், அது அழகான திருமேனி உடையவரா இருக்கார். சிலது இந்த பாட்டுல சொல்லலை, ஏற்கனவே சொல்லாதனால நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். இந்த சித்தரான உடம்பு முழுக்க திருநீரை பூசி கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு வந்திருக்கார். இப்ப சித்தரா வந்ததுனால சிவபெருமானுடைய ரூபத்துல வரல. சிவபெருமானுடைய ரூபத்தை வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், பெருமானே வந்திருக்கார். ஜடாமுடியோட திங்கள் பெறை அணிந்து கொண்டு தலையில கங்கையை வைத்து கொண்டு
அப்படியே ஜடாமுடியோடு இப்படி வராரு. தலையில ஒரு பாம்பு இப்படி ஆடின்னு இருக்கு, கழுத்தை சுத்தி பாம்பு இருக்கு, ருத்ராட்ச மாலைகள்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் பஸ்ம தாரணம் இருக்கு. அப்ப புலித்தோலும் யானை தோலும் உடம்புல போச்சு கொண்டிருக்கிறார். காலில் பாம்பெல்லாம் சண்டையாக கட்டி கொண்டிருக்கார். இப்படி அங்கிருந்து வரார் அப்படின்னா பார்த்தா தெரியும் முக்கன் முதல்வனாக வருகிறார் அப்படின்னு எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறார். இங்க ஒரு சித்தர் அப்படிங்கக்கூடிய மாறு வேஷத்துல வரார். ஆனா இருந்தாலுமே அவர் உடம்பு முழுக்க விபூதி எல்லாம் பூசிட்டு இருக்கார். திருநீற்று ரொம்ப அழகா பூசிக்கொண்டு அதோட இடுப்புல ஒரு பை சொருகிட்டு இருக்கார். சாதாரண வெள்ளம் வரும் முழங்காத வரைக்கும் தான் ஒரு வேட்டியை சுத்தி கட்டின்னு இருப்பார். மேல ஒரு துண்டு வஸ்திரத்தை போட்டு இருப்பா. இந்த திருநீற்று பை எப்பவுமே இடுப்புல சுமந்துட்டே இருப்பா, அப்படி சொருகி வச்சுட்டு இருப்பா. யாராவது அடியார்கள் வந்தா பக்தர்கள் வந்தானா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பையில இருந்து எடுத்து அந்த சுருக்கு பையில இருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து அவளுக்கு கொடுப்பா. அவெல்லாம் அந்த பக்தி சத்தையோட வாங்கிட்டு நெத்தியில இட்டு கொஞ்சம் வாயில போட்டுட்டு மற்றவளோட பகிர்ந்துட்டு அப்படி உடம்பு முழுக்க பூசின்றுவா. நெத்தியில எல்லாத்தையும் பூசின்றுவா. வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாளாம். சிவனுடைய சொத்து வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது விபூதி பிரசாதமா இருந்தாலுமே அங்கேயே நெத்தியில இட்டுன்ட்டு போயிடுவாளாம், கையை தட்டிட்டு போயிடுவாளாம். அப்படி திருநீற்று பையை இடுப்புல சொருகி கொண்டு எப்படி நட்ட நடுநிசையில முதல் நாளைக்கு அருட்காட்சி தந்தாரோ கனவுல அந்த ராஜாக்கு, அதே மாதிரியே இப்ப சித்தராக அந்த ராஜாவுடைய மனசானத மகிழும் வண்ணம் எப்படியே நேத்தி பார்த்தவர் இன்னைக்கு நேரையே வந்துட்டாரே அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, உங்களை நேத்தி தான் சார் நினைச்சிருந்தேன் உங்களை பத்தி, இப்ப நேரம் நீங்க வந்துட்டாலே எப்படி பாருங்க வைப்ரேஷன் என்னமா ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கே வைப்ரேஷன் ஒர்க் பண்றதுன்னு ஒரு பக்தனான அந்த குலசேகர பாண்டியனுக்கு ஒர்க் அவுட் ஆகாதா? அவன்கிட்ட ஒரு உண்மையான பிரேமையை வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அந்த ஊரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிற அவருக்கும் அங்கே நாம ஆடக்கூடல தானும் நடுவாந்தரமாக இருக்கணும், நடுமையமாக வீட்டிருக்கணும்ன்ற ஒரு ஆசையோட வந்திருக்க அந்த பெருமானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அன்பு ஒரு பாசம் இவன்கிட்ட அருள் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி எதிர்க்க நித்த உடனே அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுறான். மகிழ்ச்சி அடைந்து அவரை நேரம் எதிர்கொண்டு அழைத்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். அவரை இருகரம் நீட்டி வரவேற்றான்னு சொல்றாரு. இங்க இருகரம் நீட்டி அவரை வரவேற்கிறான். அவர் எப்படி வர்றாருங்கிறத இந்த 503வது பாடல்ல பரஞ்சோதி முனிவர் சொல்றார். மெய் ஒரு அன்பு தோய் சேவடி வியன் நிலம் இண்ட பொய்யகன்ற வெந்நீர் அணி மேனியர் பூதிப்பையர் நள்ளிரு கனவில் அருளியபடியே ஐயர் வல்லை அருளினார் அரசு உளம் கணிப்ப. மெய் உரு அன்பு தோய சேவடி வியன் நிலத்தில் தீண்ட பொய் அகன்ற வெந்நீர் அணி மேனியர் பூதி பையர் நல் இரு கனவில் அருளியபடியே ஐயர் வல்லை அருளினார் அரசு உளம் கழிப்ப அப்படின்னு இந்த பாடல். மெய் ஒரு அன்பு தோய, அந்த உண்மையான அடியாருடைய அன்பிலே தோய்ந்த அந்த அன்பினாலே ஆராதிக்கப்பட்ட சேவடி அவருடைய அந்த சிவபெருமானுடைய பாதங்களானது செவ்வி அடி சேவடி சிவந்த அடிகளானது வியன் நிலம் தீண்ட அந்த ஆகாசத்திலிருந்து பூமியில பொருந்துபடியாக பூமியில் இறங்கி பூமியில் பதிந்து பொய் அகன்ற வெந்நீர் அணி மேனியர். பொய் அகன்ற பொய்யே இல்லை, நிஜமா அவரே தான் வந்திருக்கார். விபூதி அணிந்தது சித்தராக வந்திருக்கார். பொய்யற்ற மெய்யாகவே கண்ணத தோன்றது பொய்யோ மெய்யோ அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படும்படியாக எதிர்க்க நிற்கிறாரு. அது பொய்யில்லாத நிஜமாவே நிற்கிறார். எப்படி நிற்கிறார்? வெந்நீர் அணி மேனியர், வெண்மையான திருநீற்றை உடலெல்லாம் பூசிக்கொண்டிருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விபூதியை தாங்கிய திருநீரை தாங்கிய உடலை உடையவர், மேனியை உடையவர். பூதி பையர், அவருக்கு ஒரு அடையாளம் சித்தர் அப்படிங்கிறதுக்கு. பூதின விபூதி, அந்த விபூதிய பஸ்மம் அதை வைத்திருக்கக்கூடிய பையர், பையை உடையவர் பையர். பையை உடைய நாகம் பை நாகம். இந்த நாக பாம்புக்கு விஷ பை இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு பை நாகம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பையை உடைய நாகம். இங்க பையை உடையவர், அதனால பையர்
நள்ளிருட்கனவில், நடுராத்திரி கனவுல, எப்பவுமே பகல் கனவெல்லாம் பலிக்காதும்பா. உன்னை படுத்த உடனே வர தூக்கத்துல வர முதல் கனவு ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையில இருந்து சொப்னத்துக்கு போய்த்தானே அதுக்கப்புறம் எதுக்கு போறோம், சுஷுப்திக்கு போறோம். அப்ப வர கனவுக்கும் பலன் இருக்காதுங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல வரக்கூடிய கனவு அதுவும் நடு ஜாமத்துல வரக்கூடிய கனவுக்கு பலன் உண்டு அப்படிம்பார். கடவுளே பெரிய அடியார்கள்லாம் சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் தபஸ்விகள்லாம் அருள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் அப்படின்னு கூட சொல்லுவா. அப்படிப்பட்ட நல்ல இருள், காரிருள் சொல்றோம்ல, கருத்த இருள், இருட்டுன்னா மையிருட்டு, அமாவாசை இருட்ட மாதிரி அந்த இருட் சமயத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய கனவுல அருளியபடியே எப்படி அந்த ராஜாவுடைய கனவுல காட்சி தந்தாரோ, காட்சி தந்து நீ போய் இந்த கதம்ப வனத்துல நான் இருக்கேன், அந்த இடத்துல நீ அந்த காற்றை எல்லாம் திருத்தி அதை ஒரு நகரமாக ஆக்கி எனக்கு ஒரு நல்ல கோவிலை அமைத்து அதை ஒரு கூடல்மா நகரமாக மாற்றுவாயாக அருளினார் கனவுல அதே மாதிரியே இப்ப நேர கனவுல எழுந்து அருளியபடியே ஐயர், ஐயர்னா ஐயன், ஐயன்கிறத கொஞ்சம் மரியாதையோட ஐயர் அப்படின்னு சொல்லிருக்காரு. இங்க ஐயன்கிறது ஒரு குலப்பேரை எடுத்துக்கூடாது. ஐயன், ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்பர் அபிராமிப்பட்டர். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, இதெல்லாம் மகாராஜாக்கு உள்ள அடையாளங்கள். இத்தனை யார்கிட்ட இருக்கணும்? ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு. அந்த ஐயன் பரமேஸ்வரனுடைய திருமணையால் இருக்காளே, அவள் உடல் பாதி கொண்டவள், அவளுக்கு அன்பு முன்பு செய்யும் தம்முடைய, அவள்கிட்ட பக்தி செஞ்சிருக்கலாம் முன் ஜென்மத்துல, அப்பேற்பட்ட தவச உடையாளுக்கு அதெல்லாம் அடையாளம்னு சொல்றாங்க. இங்க ஐயர், ஐயன், ஐயன் அப்படின்னா இந்த பரமேஸ்வரனுக்கு ஐயன் பேரு. ஐயன்னா மிகவும் உயர்ந்தவன், நம்மை காட்டிலும் உயர்ந்தவன், நமக்கெல்லாம் அருளை செய்யக்கூடியவன், நம்முடைய ஐயத்தை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஐயம் அப்படின்னாக்க அதுக்கு பிச்சைன்னும் அதுக்கு ஒரு இது உண்டு. என்னவனே ஐயம் ஏற்பவனேங்கிறார் வள்ளலார். என்னவனே, எனக்கு மிகவும் நெருக்கமானவனே, ஐயம் ஏற்பவனே, பிச்சையை ஏற்று உண்பவனேங்கிறார். அங்க ஐயம் அப்படின்னாக்க பிச்சைன்னு அர்த்தம். ஐயம் இட்டுவன் அப்படின்னு அவையார் சொல்றாரு இல்லையா, ஐயம் இட்டுவன்னு பிச்சை கொடுத்துட்டு சாப்பிடு, வாசல்ல வரவாளுக்கு அவளுக்கு வேண்டியதை போட்டுட்டு கடைசியா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஐயன் எட்டுவன். அதே சொல்லிட்டு அடுத்த இதுல அடியிலேயே ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிடுறான். ஒருத்தண்ட கையேந்தி வாங்கறது கூட இகழ்ச்சி, இகழ்வுக்கு உண்டானது, கீழ்த்தரமா ரெண்டையும் சொல்றான். ரெண்டு பேருக்கும் உள்ள தர்மத்தை சொல்றான். ஏற்பது இகழ்ச்சி, இந்த மாதிரி பிச்சை எடுத்து வாங்கறதுன்றதும் தப்பு தான்ப்பா, உடச்சு சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஐயன் இட்டுவன், மற்றவாளுக்கு கொடுத்துட்டு பிச்சை போட்டுட்டு இல்லாதவாளுக்கு இறந்து வருவாளுக்கு, இறந்து சின்னரா, பெரியரா போட்டா இறந்துன்னு மடிந்துன்னு அர்த்தம், சின்னரா போட்டா இறந்துன்னு பிச்சை ஏற்பதற்காக வரக்கூடிய, அது கூட அந்த உஞ்சவர்த்தின்றது கூட கிட்டத்தட்ட இதே மாதிரிதானோ. அதுக்கு ஒரு லட்சணம் ஒண்ணு பெரியவாள்லாம் சொல்றா. என்னன்னாக்க, ஒரு வீட்டு வாசல்ல போய் பகவதி பிட்சாந்தேகி, அம்மா தாயே வந்திருக்கேன் பிட்சை போடு அப்படின்னு கேட்கும்போது அவ வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமா. எவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கணும்னா, ஒரு மாடு கறக்கிற நேரம் வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமா. அது வரைக்கும் அவ போடலன்னு சொன்னாக்க நீங்க அடுத்த வீட்டுக்கு போயிடலாமா. இப்போ ஒருவேளை அடுத்த வீட்டுல அவ கொஞ்சமா கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போக கூடாது. அந்த அடுத்த வீட்டுல கிடைச்சது எதுவோ அதை மாத்திரம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடணும். இப்படி எல்லாம் நியதி வச்சிருக்கா. பிக்ஷாவந்தனம்ங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை அப்படின்பா. அப்படித்தானே ஒருத்தர் குங்கணவர் அப்படிங்கிறவர் ஒரு விஜயக நகரத்துல ஒரு அம்மாவோட வீட்டு வாசல் போயிருந்து பிச்சைக்கு போய் நிற்கிறார். பகவதி பிக்ஷாந்தேகன் அந்த அம்மா வரவே இல்லை. உள்ள வீட்டுக்குள்ள ஹஸ்பண்டுக்கு பணிவிடை எல்லாம் பண்ணிட்டு மெதுவா வரா. இவர் முறைச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே நீ என்ன குக்குன்னு நினைச்சியா என்னன்னு கேட்கிறா இல்லையா. அதுல அது இவருக்கு அவளுக்கு பொறுமையே இல்லை. இவர் நினைச்ச உடனே வரணும், அவரு கொடுத்த உடனே இவர் தன்னை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிறதுனால. ஆனா அதுக்கு கூட இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, பிச்சைக்குன்னு போக மாட்டாங்களாம். ஊருக்குள்ள எல்லாம் போயலாம், யார் அந்த வழியா வரா, யாரு என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டு பேசாத போயிட்டே இருப்பா. ஒண்ணும் கிடைக்கலன்னா ஒண்ணும் கிடைக்காத அப்படியே. அதுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாள், என்னது இந்த மலைப்பாம்பு மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாள்.
அது எதையும் இடைய தேடி போய் அஜகரம். சாப்பிடாதான், அது இருக்கிற இடத்துல இருக்கும். அஜகரம்னு இந்த மலைப்பாம்பு வர்ற இடத்துல அது இப்போ ஆடா இருந்தாலும் சரி அது அப்படியே முழுங்கிடும். இட் வில் ஜஸ்ட் ம், எத்தனை ம், நாள் அதுக்கு பசி அது தாங்கும். அதனால ஏன்னா ம், நிறைய ம். நாளைக்கு சேர்த்து அது முழுங்கிடுறதுங்கிறதுனால. ஆனா பிக்ஷை எடுத்துட்டு வரவா வந்து அடுத்த நாளைக்கு வச்சுக்க கூடாது, அடுத்த அதெல்லாம் வேலைக்கே கூடாது. வச்சுக்க கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கு இல்ல. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இப்ப இந்த பண்ணக்கூடாது. மலைப்பாம்புடைய இதுக்கு வந்து என்ன அஜகர அஜகர விருத்தியா? ஆமாம், அது அஜகர விருத்தி. பா ஆட்டை கூட ம், அது வந்து விழுங்கிடும் அப்படிங்கிறதுனால அஜகரங்கிறது ம். மலைப்பாம்பு. ஓ, இது வந்து இந்த இதுல வருதுல, தத்தாத்திரேயர் வந்து அந்த எது ராஜாக்கு சொல்ற இதுல வருது இல்ல, கதையில வருது இல்லையா, 24 அவதூதர்கள். குருமார்கள் அப்படின்னு சொல்ல, ஆ, அவதூத்தர் அந்த இதுல உத்தவ கீதையில அது வருது இல்லையா ம், இது. ம். இருக்கலாம் இருக்கலாம். அப்பா எங்கெங்க எங்கெல்லாம் கிடைக்கிறது நமக்கு எல்லாம் அங்கங்க சொல்லி வச்சிருக்காரு, நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரும் பாடா இருக்கு. வாஸ்தவம். அதோட வந்து அந்த பாம்பு என்ன சாப்பிட்டதோ அடுத்த இது கிடைக்கிறதுக்கு அது எந்த முயற்சியும் பண்ணாதான், கிடைச்சது வச்சு திருப்தி. அது சின்னதா ஆடோ கோழியோ மாடோ மானோ என்ன முயல் கிடைச்சதோ எது கிடைச்சதோ அதோட திருப்தி, அவ்வளவுதான். அது சாப்பிட்டாச்சுன்னு அடுத்த தடவை பசிக்கும் போது பாத்துக்கலான்ற மாதிரி. அப்படி எத்தனை பேரால இருக்க முடியாது இல்லையா. இப்படி இந்த ஐயர் வல்லை வந்து அருளினான், தானாவே வலுவில வந்து இந்த அரசருக்கு அருளினான். எப்படி அரசு அருளினான்? அரசு உளம் கடிப்ப, இந்த ராஜாவுடைய மனமானது சந்தோஷம் அடையும் வண்ணமாக. அப்படியே ஒரு மெய் சிறுத்து போய் நம்ம கனவுல பார்த்தாந்தே சித்தர் எதிர்க்கே வந்துட்டாரே, நிச்சயமா சோமசுந்தர் கடவுள் தான் அப்படின்னு நினைச்சு தொடர அளவுக்கு அவர் வந்து அருள் பண்ணி எதிரே வந்து நின்னார் அப்படின்னு இந்த பாடல் பார்க்கிறோம். சேவடின்னு திருவடி, சேவடி சென்னியது உன் பொத்திருவடி தாமரை, அது சேவடி. அது வந்து சிவந்த பாதங்களை தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டேன் பட்டன் சொல்வார். வியன் நிலம்னா வியன்னா பறந்தான்னு அர்த்தம். ஆகாசத்து கூட வியன் உலகுன்னு பேரு. பறந்து விரிந்திருக்கக்கூடிய உலகது ஆகாசம் அப்படின்றோம். இங்க வியன் நிலம்னா இங்க பூமியை சீர்படுத்தி அழகா அந்த காற்றெல்லாம் திருத்தி பெரிய ஒரு நகரம் அமைப்பதற்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்ணிருக்கனால இப்ப அகண்ட நிலமா போயிடுதான். அதான் வியன் நிலம் அப்படின்னார். பூதி பையர் அப்படின்னா விபூதி பையை இடுப்பில் சொருகி கொண்டு வந்திருப்பவனால விபூதி பையர். அகம் அப்படின்னா அகம் அரசு, அகம் அரசு உளம் கழிப்ப, அவருடைய அகமானது உள்ளமானது சந்தோஷம் அடையும் வண்ணமாக அவர் வந்து எதிர வந்து நின்றார் அப்படின்னா. இவர் எப்பேற்பட்ட கடவுள் தெரியுமா? ரொம்ப சுலபம் அப்படி எல்லாம் வந்து ஈஸியா எல்லாம் வந்துட மாட்டாராம். இந்த இது வந்திருக்கிறது கடவுள் தான் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த சித்தர் கனவுலையும் வந்தார், இப்ப நேரையும் வந்துட்டார்ன்றதுனால ஒரு அளவுக்கு அவனால் ஊகிக்க முடிஞ்சது. ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியவாருக்கும் தேவர்களுக்கும் மனுஷாளுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா அவன் ஒரு பெரிய ராஜான சக்கரவர்த்தின்னா எல்லாம் அறிந்தவனாக இருக்கான் அவன். அப்ப வந்து இந்த உண்மை பொருள் இந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த தேவர் உலகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் பெரும் கடவுளாக இருக்கக்கூடியவர் பிரம்மா திருமால் போன்ற அவாளுக்கு கூட கனவுல கூட கிடைக்க மாட்டாராம். ஏன் நேரையே கிடைக்கலையே இல்லையா. மால் அயன் தேட மறை தேட நின்ற அப்படின்னு சொல்றார். திருமாலும் பிரம்மாவும் தேடி போனாலே, தலையை காலை தேடி போனாலே திருவடியும் திருமுடியும் தேடி காண கிடைக்காதவர்களாக திரும்பினார்கள் சொல்லி, அப்படி பிரம்மா திருமால் இவாளுக்கு கூட நேரில் கனவுல கூட அவ்வளவு சுலபமா கிடைக்கிறதுக்கு அரியவராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானவன் தனக்கு வந்து ஒரு கனவுலையும் நனவலையும் ரொம்ப எளியவராக, கனவு நனவுன்னு நேர எதிர்க்க உண்மையாக எதிர்க்க, இப்படி ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தோடு ரொம்ப எளியவராக அப்படி வந்து வாசல்ல வந்து அது நிக்கிறார். சித்தராக வந்து தனக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். அப்படி எதிர் நிக்கிறார். அப்படி நிற்கும் போது மனசுல என்னென்னைக்கும் இவன் பதித்து வைத்துக் கொண்டு ஆராதிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் நேரையே வந்து தன் முன்னாடி நிக்கிறதுங்கிற போது என்ன பண்ணான்னு அந்த காலில் விழுந்து வணங்குறான். வணங்கி சித்தர்கிட்ட கை கட்டி நின்னுட்டு, வாங்க வாங்க உங்களுடைய வரவு நல்வரவு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று
நீங்க திடீர்னு இப்படி இங்க வந்துட்டாலே என்ன எனக்கு எனக்கு அருள் பண்றதுக்காக வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அமர்றதுக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்தாங்க. அங்க ஏது ஆசனம்னா ராஜாவுக்கு ஒரு ஆசனம் கொடுத்துருப்பல, அதுல அவரை உட்கார வச்சுட்டு எழுந்து நின்னா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உண்மையான பரம்பொருளாக அவரை அறிந்து கொண்ட அந்த அரசனானவன் என்ன பண்ணான்னா, தேவர்களுக்கும் அரிக்கும் அயனுக்கும் கூட சுலபமாக கிடைக்காத அவருடைய கனவுல கூட அவ்வளவு அதிசுலபமாக வராத அந்த எம்பெருமானானவன் இப்ப கனவு நனவு இரண்டிலையும் இந்த அரசனுக்காக இறங்கி எதிரன்னு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்த்தோன்னா மனசுல எப்போதும் வைத்து ஆராதித்து வழிபடக்கூடிய அந்த கடவுளை எதிரையே பார்த்து சித்தரன் வடிவிலே பார்த்து அவருடைய திருவடிகள் தனக்கு முன்னாடி இருப்பதை உணர்ந்து என்ன பண்ணான்னு கீழே விழுந்து சாட்டாங்காம நமஸ்காரம் பண்ணி வணங்கி அந்த சித்தர் முன்னாடி கை கட்டி நின்னுண்டு, உங்களுடைய வரவு நல்ல வரவாக இருக்கணும், நீங்க வந்த காரணம் என்ன, எனக்கு நீங்க என்ன கட்டளை இட போறேன் அப்படின்னு பணிவன்போடு அவன் கேட்கிறான். அவருக்கு ஒரு ஆசனத்தையும் கொடுத்த வந்தவரை நிக்க வைக்கலாமா, அதனால தான் அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனத்தை அவருக்கு வந்த சித்தருக்கு கொடுத்துட்டு இவன் எழுந்து நின்னாம்பா. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் கவிஞர்களுக்கும் சரி, புலவர்களுக்கும் சரி, அப்புறம் சன்னியாசிகளுக்கு, சித்தர்களுக்கு, இவ எல்லாருக்குமே அத்தியந்தமான ஒரு மரியாதை. ஒரு நாற்காலி தான் இருக்குன்னா தான் உட்காந்து எங்க வந்தீர் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இல்லை. தான் எழுந்து கை கட்டி வாய் போத்தி அவளை உட்கார வச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணி காலை அலும்பி அவளுக்கு வந்த உடனே வந்தனோபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கை கட்டி மெதுவாதான் கேட்பான், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன நாடி நீங்க வந்திருக்கல, உங்களுக்கு அடியன் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு கேட்பாளாம். அப்படிதான் இந்த ராஜாவும் அடியனால் ஆகக்கூடியது என்ன, எனக்கு நீங்க கட்டளை எடுங்கள் அப்படின்னு கேட்கிறான். பெரும் கடவுளர், பெரிய தேவர் உலகத்து, அதாவது வானுலகத்து கடவுளர்கள் அப்படின்னு சொன்னா பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், வருணன், அக்னி, வாயு, இவாளுக்கே அவ்வளவு சுலபமாக கிடைக்க கூடாத, கிடைக்க முடியாத அந்த ஈஸ்வரனானவன் நன்னின தன்னுடைய அருகில் தன்னை நாடி புண்ணியம் செய்தனவே மனமே புது பூங்கவடை கண்ணியும் கணவரம் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே எனக்கு அருள் பண்ணோன்றதுக்காக பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரனாக என் முன்னாடி என்னை நன்னி என்னை நெருங்கி என்னை அணுகி எனக்கு அருகிலே அப்படின்னு சொல்றாங்க பெட்டர். அது மாதிரி இங்கேயும் நன்னி தன்னுடைய அருகிலே இவன் அவர்கிட்ட போய் நிக்கிறான். அவர் வந்த உடனே ராஜா அந்த பெருமானை நன்னி அவருடைய அருகிலே சென்று அங்க நின்று திருவடிகளை எல்லாம் வணங்கி என்ன கொடுத்தான், வினவி வந்த காரணம் என்ன, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், நீங்க என்ன கட்டளை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆதனம் கொடுத்து சொல்ல கனவிலும் கனவுல கூட பெரும் கடவுளர்கள், பெரிய கடவுளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட காண்பதற்கு அறியார், அவர்களால காண்பதற்கு எளிதாக பார்ப்பதற்கு இயலாத தன்மையுடைய அந்த இறைவனானவன் நனவிலும் வெளி இப்ப நினைவோடு இருக்கக்கூடிய நேரத்திலையும் சொப்பனத்தோடு இல்லாத நினைவிலும் நேராக எங்க இருக்கிற முன்னாடி நின்று தம்மை எதிர் நன்னி தனக்கு எதிர நின்று கொண்டு ஆசி கூறி இருக்கிறார். அப்போ நன்னி நினைவில் நின்று தாள் இறைஞ்சி இவன் உடனே அவர்கிட்ட போறான். கிட்ட போய் அவரை நன்னி அவரை அடைந்து தன்னுடைய மனதில் எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கூடிய தாள் நிலை நிறுத்தி வைத்து ஆராதிக்கக்கூடிய அந்த தாளினை இறைஞ்சி வணங்கி நேர் நின்று எதிரா நின்று அவருடைய அவருடைய இங்க வருகை தந்திருக்கக்கூடியதுடைய என்ன காரணம் அப்படிங்கிறத வினவி கேட்டு ஆதனம் கொடுத்தன்னா அவருக்கு உரிய ஆசனத்தை கொடுத்தவன் யார் கொடுத்தான், இந்த வேந்தன். எப்பேற்பட்ட வேந்தன், மெய் உணர் வேந்தன், உண்மையை அறிந்து கொண்ட மெய்யறிவு பெற்ற வேந்தன். மெய்யறிவு அப்படின்னா இறைவனை பற்றிய மெய்யான ஒரு உணர்வை அடைதல். இறைவனை பார்க்க முடியுமா, ஒரு சிலர் பார்த்திருக்கா, பின்ன வேற எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது, அவரை உள்ளே உணரலாம், அதான் ஜோதி வடிவாக உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு இல்லையா. அதனால தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமேன்னு பார்த்தோம் இல்லையா. வெளியில போய் தேடவே வேண்டாம், கஷ்டப்படவே வேண்டாம், உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா
உள்ள அவர் இருப்பார், ஜோதிய சுரூபமா இருப்பார், அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த மெய்யை, அந்த உண்மையை உணர்ந்த வேந்தன், உணர்ந்த வேந்தன், உணர்கின்ற வேந்தன், உணரும்படியாக இருக்கக்கூடிய வேந்தன். இந்த 3 காலத்திலையும் இந்த உணர்கிறது அது வினை எச்சம் ஏதோ சொல்வா. அதாவது முக்காலத்தையும் அது சொல்லக்கூடிய ஒரே சொடர். அது உணர் அப்படின்னா உணர்ந்தான், உணர்ந்து கொண்டிருக்கிறான், உணர்வான். எல்லா காலத்துக்கும் அது வரும். இந்த உணர்ங்கிறது அது வினை சொல்லுது. அது வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கிராமர்ல. நம்ம கிராமர் பக்கத்துலாம் போக வேண்டாம், ஏன்னா நமக்கு பாதி புரியும் பாதி புரியாது. அதை தப்பா புரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்காதது பெட்டர் அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்ப பெரும் கடவுளாருன்னா பெரிய கடவுள்னு சொல்லக்கூடிய அரிய அயன் இவராலும் தேவர்களான இந்திரன் வருணன் அக்னி வாயு இவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத, காண முடியாத, கனவில் கூட காண முடியாத அப்பேற்பட்ட பெருமான் அவனுடைய திருவடிகள் எதிர கண்டு அந்த காலில் விழுந்து வணங்கி அவருக்கு ஆசனங்கள் கொடுத்து எந்த காரணத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறான். கேட்டோடனே அப்படியே இந்த பாண்டிய ராஜாவுடைய அன்பு உபச்சாரம் எல்லாம் மயங்கி போயிட்டாராம் பரமேஸ்வரன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரமேஸ்வரன் ஆசுதோஷி இல்லையா, ரொம்ப சுலபத்துல அவனை சந்தோஷப்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு வில்வ இலையை போட்டு தலையில ஒரு கமண்டலத்தை தண்ணி எடுத்து விட்டு ஏதோ 2 நாமத்தை சொன்னாலே சந்தோஷமாயிடுவார். அவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாராம். இது கேட்டா கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, இன்னாருக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, அதெல்லாம் வேணும்னு அவருக்கு கவலையே கிடையாது. கேட்டா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிறத. இருக்கவும் இருக்காரு ஹரி. அதனால ஹரி தான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு, எந்த சிச்சுவேஷனும் சமாளிப்பாருங்கிறதுக்காக ஹரன் கவலையே படாத கொடுத்துட்டே இருப்பாரான், வாரி வாரி கொடுத்துட்டே இருப்பாரான். ஆனா கதைகள் புராணத்தெல்லாம் சொல்ற பிரகாரம் பார்த்தா காக்கும் கடவுள் யாரு அப்படின்னா ஹரி, அழிக்கும் கடவுள் யாருன்னா ஹரன். ஆனா கதைகள் எல்லாம் பார்க்கும்போது காக்கும் கடவுளாக ஹரன் தான் நிறைய இடத்துல இருக்கார், கேட்டதெல்லாம் கொடுக்கிறார், அருளாசி வழங்குறார், அவர் ஆபத்துல காப்பாத்துறார், 64 திருவிளையாடல் எல்லாம் இருக்கார். ஆனா அந்த ஹரின்னு சொல்லக்கூடியவர் காப்பாத்துறதுக்குன்னே ஒரு கடமையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாருன்னா அவர் பண்ணிருக்கிற ஒரு அவதாரத்தையும் யாரோ ஒருத்தனை அழிச்சிருக்கார். ஏதோ ஒரு அசுரனை அழிச்சிருக்கார், யாரோ ஒருத்தனுக்கு நிகிரகம் பண்ணிருக்கார். அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நிகிரகம் பண்ணி அப்புறம் அனுகிரகம் பண்ணாரு நம்ம சொல்லிக்கலாம் அதை. ஆனா அவருடைய எல்லா அவதாரத்திலையும் பார்த்தா ஏதோ ஒரு அசுரனை அழிச்சதான் நம்ம பாக்குறோமே தவிர அவர் எதுவும் பரமேஸ்வரன் மாதிரி அள்ளி கொடுத்த மாதிரி தெரியல, சோதனை பண்ணாத யாருக்கும் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா இந்த பரமேஸ்வரனானவர் எதற்கு நின்னாச்சு, தன்னுடைய செவ்வடிகள், சிவந்த சேவடிகள் பூமியிலே பதியும் வண்ணமாக அந்த ராஜா குலசேகர பாண்டியனுடைய எதிரில நின்னுட்டார். எப்படி நின்னதோட இல்ல, அவனுடைய உபசரிப்பினாலையும் இவன் ஆசனம் கொடுத்து இன்முகம் காட்டி வரவேற்றது, அவர் பாத பூஜை பண்ணது, விழுந்து வணங்கினது, இதெல்லாம் ரொம்ப அப்படியே மகிழ்ந்து அகம் குளிர்ந்து விட்டார். அப்பேற்பட்ட அந்த சித்தருடைய வடிவில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவர் தான் முன்னாடியே சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்க, வேதம் சொன்னார், அதுக்கப்புறம் வேதத்துக்கு அப்புறம் ஆகமங்கள், அதுக்கப்புறம் உபநிஷத்துக்கள், அதுக்கப்புறம் அதுக்கு தெளிவு உரைகள், இப்படி ஒண்ணுன்னா சாஸ்திரங்கள், இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காரு இல்லையா. முன்னாடியே சொல்லிருக்கா, முதல் நூல்னு ஆதி முதலாக தோன்றியது வேதங்கள், அதுக்கப்புறம் வழி நூல், அதுவே உபநிஷதங்களாக அதுல விவரித்து சொல்லியிருக்கா. சார்பு நூல்கள், அதை சார்ந்து நமக்கு நன்மையையும் நேர்மையையும் சரியான வழிகளையும் தர்மத்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள். இது எல்லாத்திலையும் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அது பிரகாரம் அதுல வகுத்திருக்கிற வழிபடி இப்போ கோவில் கட்டுறது, சுவாமியை பிரதிஷ்டை பண்றது, கும்பாபிஷேகம் பண்றதுன்னு அதுக்கு 2-3 விதமான வழிகள் சொல்றா இல்லையா. வைதிக பிரதிஷ்டை அப்படின்னு ஒண்ணு சொல்றா, ஆகம பிரதிஷ்டை அப்படின்னு ஒண்ணு சொல்றா. இந்த வைதிக பிரதிஷ்டைக்கும் ஆகம பிரதிஷ்டைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போறாள், என்ன வித்தியாசம் அது தெரியல. ஆகமங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு செட் இருக்குது, அதுபடி பண்ணுறது. ஆனால் ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்கும். என்ன அவள் ஆகம பிரக்கிரியப்படி அவளுக்கு என்னென்னலாம் அவளுடைய இதில் புஸ்தகங்களில் இருக்கோ, சாஸ்திரங்களில் அதுபடி பண்ணுவாள். எனக்கு சரியாக வித்தியாசம் தெரியாது. பட் வைதிகம்ங்கிறச்சே தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரக்கிரியை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன்.
ஆகம பிரகாரம் பண்ணியிருக்கான்றதுக்கு ஏதோ சில விதிமுறைகள்லாம் தனியா ஸ்பெஷலா இருக்கும் போல் இருக்கு. அவளுடைய ஆகமங்கள் தனியா இருக்கு. காமிகாகமம் இந்த அப்படின்னுட்டு நிறைய அவளுக்கு இருக்கு. சிவஞான பத்ததி அப்படின்னு அதுக்குன்னு சிவாச்சாரியார்கள்னு இருப்பா. அவெல்லாம் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்றதோ பூஜைகள் பண்றதோ அப்படின்னு இருப்பா இல்லையா? ஆமா ஆமா. ஆனா வைதிக பிரதிஷ்டன் வரும்போது யார் வேணாலும் பண்ணலாம்னு இருக்குமா? எந்த குருக்கள் வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு கொஞ்சம் வேதம் படிச்சவாளா இருந்தா போறோம், கொஞ்சம் சூக்தங்கள்லாம் படிச்சவாளா இருந்தா போறோம், அவ பூஜை பண்ணலாம். வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், அப்பதான் வைதிக பிரதிஷ்டை பண்ண முடியும். பண்ணிருக்கணும். ஆனா கொஞ்சம் வந்து அந்த வழிபாடு முறைகள் கொஞ்சம் சுலபமாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? வைதிக பிரதிஷ்டல கொஞ்சம் வழிபாடு வந்து ஒரு எளிமையாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகமம்னாக்க அதுக்கு நிறைய நியதிகள் விதிமுறைகள் அப்படி எல்லாம் அதுக்கு வகுத்து வச்சிருப்பா. அது கொஞ்சம் கூட மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கண்ணு கஷ்டமா அப்படி இருப்பா. இதுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போல் இருக்கு. சுவாமி எதை வேணாலும் பொறுத்துப்பார் இல்லையா? வைதிக பிரதிஷ்டா சுவாமி எதை வேணாலும் ஏதோ 10 பேர் வந்தானேன்னு சந்தோஷப்பட்டுப்பார் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அந்த நூல்கள்ல எப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த நூல்கள்ல, அது பிரகாரம் நல்ல முறையில நல்ல அதுக்கான உண்டான இதுலயே வந்து ஒரு அந்த தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்ற எல்லாம் சொல்றோம் இல்லையா, கட்டடக்கலை நிபுணர்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இது வந்து சிற்பங்கள்லாம் வடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து தபதிகள் அப்படிங்கிறோம். அவ வந்து தம்பதிகள் வந்து ஆலயங்கள் நிர்மாணங்கள் பண்ணும்போது கோபுரம் இத்தனை அடுக்கு கட்டணும், அதுல வந்து எந்தெந்த அடுக்கல என்னென்ன இருக்கணும், என்ன சுவாமி எல்லாம் வைக்கணும், கார்னர்ஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. எத்தனை கலசம் வைக்கணும், அம்பாளுக்கு எத்தனை கலசம் வைக்கணும், ராமருக்கு எத்தனை, விஷ்ணு கோயிலுக்கு எத்தனை, சிவன் கோயிலுக்கு எத்தனை, இது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா. அதுல என்னென்ன எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு அதுல சொல்லியிருக்கிறது கொஞ்சம் கூட அந்த இன்னண்ட மாறாத அழகான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள பல மண்டபங்கள், என்னென்ன மண்டபங்கள் சொல்ல போறார், என்னென்ன அந்த ஆலயம்ங்கிறது வந்து பெரிய பிராகாரம், அதுக்குள்ள சின்ன சின்ன கர்ப்ப கிரகங்கள் நிறைய இருக்கும், நிறைய சன்னதிகள் தான் இருக்கும், சன்னதிக்குள்ள கர்ப்ப கிரகங்கள்லாம் இருக்கும், முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய மண்டபம், அப்புறம் அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகம், இப்படி உள்ளுக்குள்ள எப்படி போறது இதெல்லாம் பத்தி கூட விவரமாக வர சொல்லிட்டு இருக்க போறார். அப்புறம் கோபுரங்கள், வாசல்ல உள்ள நுழைவாயில இருக்கக்கூடியது பெரிய கோபுரம், அத ராஜகோபுரம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வந்து அர்த்த மண்டபத்துல அங்க ஒரு கோபுரம் இருக்கும். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள போனா விமானம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி கர்ப்பகத்து மேல அதுக்கு பேர் விமானம்னு சொல்றோம் இல்லையா. இப்படி இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த கோவில் எப்படி அமைக்கப்படணும், எந்த திசையை பார்த்து கடவுளுடைய இது மூர்த்திகள் அர்ச்சாவதார மூர்த்திகள்லாம் எப்படி அமைக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும், யார் யார் எப்பப்போ எத்தனை காலத்துக்கு பூஜை பண்ணணும், என்னென்ன திருவிழாக்கள்லாம் நடத்தணும், இத்தனைக்கு மேல இதை சுத்தி இருக்கக்கூடிய நகரம் எப்படி இருக்கணும், நகரத்துல எங்கெங்க யார் யாரை கூடி அமர்த்தணும், அப்புறம் வந்து அரசர்களை சார்ந்தவர்கள், அப்புறம் வந்து அமைச்சர்களை சார்ந்தவர்கள், அப்புறம் வந்து சேனாபதிகளை சார்ந்தவர்கள், அப்புறம் மற்ற தொழில்களை செய்பவர்கள், அந்தணர்கள், வேதியர்கள், வேதம் ஓதுபவர்கள், அப்புறம் வந்து பாடசாலைகள். அப்பெல்லாம் அந்த காலத்துலாம் பாடசாலைன்னா என்னன்னா வேதம் சொல்லி கொடுக்குற பாடசாலையா இருக்கும். அப்புறம் வந்து இந்த கள பயிற்சி எல்லாம், வில் வித்தை, வாழ் வித்தை, ஈட்டி எறிதல், இது மாதிரி வித்தைகள், அப்புறம் குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இது மாதிரியான ஒரு கல்விகளை தான் அழகா சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி பெற்ற ஆசான்களை வைத்துக் கொண்டு, இல்ல வெளியே அசல் ஊர்ல இருந்து கூட கொண்டு வந்து அவளை தக்கபடியாக கவனித்துக் கொண்டு அவளுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொடுத்து அவளை மனம் கோணாதபடி வைத்து வந்து தன்னுடைய ஆட்களுக்கு அவ நல்லபடியாக அந்த கல்வியை கசடர போதிக்க கற்பவை கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. கற்க எல்லாத்தையும் படிங்க, கசடர எல்லாத்தையும் கற்பவை கசடர கற்க, என்னென்ன படிக்கிறியோ அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், கொஞ்சம் கூட அல்லது மாறுபாடுகள் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் நல்ல அழகாக ஒரிஜினல் எப்படி இருக்கோ அது மாதிரி படிங்கோ. கற்ற பின் நிற்கன்னு அதுக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளுங்கள். நீ என்ன படிச்சியோ, வெறும சாஸ்திரம் படித்தேன், வேதம் படித்தேன் எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் வந்து பயன்படுத்தலைன்னு அர்த்தமே இல்லை. அதனால வந்து என்னென்னலாம் கற்றுக்கொண்டோமோ இந்த குரு வழியாக அதையெல்லாம் அதைப்படி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அதில் கூறிக்கக்கூடிய நீதி நெறிமுறை தவறாது நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும்.
அப்படின்றதுக்கு அது சில நேர்த்திகள்லாம் வகுத்திருக்கா. இத்தனையும் பண்ணி இதெல்லாம் என்னென்ன எப்படி எப்படி இந்த மாதிரி செய்யணும், இந்த நகரம் எப்படி அமைக்கணும், எப்படி அது அமைப்பு நன்னா இருக்கணும் அப்படின்றத இந்த ராஜாக்கு எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக சொல்லிட்டு, இதெல்லாம் நீ செய்ய, இதெல்லாம் நீ செய்யுங்க, இப்படிலாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி அவனுக்கு அழகா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தான்னு வச்சுப்போமே. இப்ப நம்ம கூட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வருவோம். இதுலயே ரொம்ப ஊறினவர், ரொம்ப ஆழ்ந்த ஒரு அறிவாளி. அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் கேட்டுப்போம். கேட்டுன்னு நம்ம ஆட்களை வச்சுன்னு செய்வோம். அப்ப இவாளுக்கு என்ன சொல்லுவோம், அவர் வந்திருக்கார், அவர் அதி சுலபமா கிடைக்க மாட்டார், ஏதோ நமக்காக ஒரு 10 நாள் ஒதுக்கிட்டு இங்க வந்திருக்கார், என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் தெளிவாக சந்தேகம் இல்லாம கற்று தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெளிந்து கொள்ளுங்கள், ரெண்டும் தெரிஞ்சுக்குங்க, தெளிவாகவும் அதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வழிமுறைகள்லாம் வகுத்து கொடுத்துட்டு ஈஸ்வரனானவர் மறைந்து விட்டார். அங்கிருந்து சும்மா இவன் முன்னாடியே நின்றுட்டு இருக்க முடியுமா? சில பெரியவாள்லாம் ஒரு மாதிரி வழி காட்டுவா, இதெல்லாம் அப்படியே கடைபிடிச்சு பாரு, இது மாதிரிலாம் செய்ய, சந்தேகம் இருந்ததுன்னா எங்க வீட்டுக்கு இந்த நேரத்துல எங்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு. அதுதானே கீதையிலேயும் சொல்றா இல்லையா, தற்பித்தி பணிபாதேன. அப்ப அங்க போய் அவர்கிட்ட போயிருந்து அவர்கிட்ட வணங்கி காலில் விழுந்து அவர் எப்ப நல்ல மூட்ல இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கணும். ஏற்கனவே இங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமே இதுல ஏதாவது சந்தேகம்னா அவருடைய சௌரியத்துக்கு போகணுமே தவிர நம்ம சௌரியத்துக்கு எல்லாம் போகக்கூடாது. நமக்கு இப்பதான் ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டி எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்க, நோட் பண்ணி வந்திருக்கேன், அதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. அவளுக்கு எப்ப சௌரியம்ங்கிறத தெரிஞ்சுட்டு போய் பக்தியோட தினவி அவளுக்கு சந்தேக நிவர்த்தி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது இங்க ஒரு காமிக்கிற மாதிரி இந்த சித்தார் வடிவில வந்த ஈஸ்வரனானவன் அங்கிருந்து மறைந்தாங்கிறார். தென்னர் அன்பினில் அகப்படு சித்தர் தாம் முன்னர் சொன்னவாது நூல் வழி வரு சார்பு நூற்தொடர்பால் நன்னர் ஆலய மண்டபமும் கோபுரம் நகரம் இன்னவாறு செய்யன வகுத்து இம்மென மறைந்தார் அப்படின்னு இந்த பாடல். இம்மென மறைந்தார்னா அப்படிங்கிறதுல மறைஞ்சு போயிட்டாராம். இது காலாமே புலவர் சொல்லுவாங்க. ஒரு சபைக்கு போயிருக்கச்ச அந்த ஊர் புலவர், ராஜா கிட்ட இருக்கக்கூடிய புலவர், அவருக்கு இவரை கண்டா பிடிக்கல. இது என்னடான்னா எதை சொன்னாலும் எழுதுறான் பாட்டு இவனு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஈகோ, ஜெலசி. அப்போ கேக்குறான், உன்னால எவ்வளவு பாட்டு எழுத முடியும், எவ்வளவு பாட்டு சொல்ல முடியும்னு சொல்றான். இம்மன்ன முன்னே 700 800 அம்மன்ன முன்னே 1000 ஆகாதவன். நீ எம்மங்கிறதுக்கு 700 பாட்டு சொல்லிடுவேயா, அப்படிங்கிறதுக்குள்ள 1000 பாட்டு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்குள்ள இருந்து அந்த காளினா சொல்ற, அதனாலதான் எனக்கு பேர் காளமேகம். உனக்கு தெரியாதா? எனக்குள்ள இருந்து காளி சொல்ற, அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் இம்ங்கிறதுக்கு முன்னாடி 700 800 அம்மன்ன முன்னே 1000 ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி இவன் ராஜா முன்னாடி தோன்றிய சித்தாரானவர் அப்படின்னு மறைஞ்சு போயிட்டாராம். எப்படி மறையத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்கிறத நம்ம ஒரு விரிவாக நம்ம பார்த்தோம். அது அந்த பாடலா பார்க்கிறோம். தென்னர் அன்பினில் அகப்படு சித்தர். தென்னர்னு தென்பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய ராஜா, அவனுடைய அன்பினில் அகப்படும் சித்தர். இந்த அன்புன்னு அப்படியே அன்பு வயப்பட்டு அவனால போற்றப்பட்ட வணங்கப்பட்ட அந்த சித்தரானவர், சித்தர் வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் முன்னர் சொன்னவாறு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற, வேதத்துல சொல்லியிருக்கிற, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற, ஆகமங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய, இவரே வழிவகுத்து சொல்லியிருக்கக்கூடிய அதை சார்ந்து அதை பற்றி நூல் தொடர்பால் அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதி எல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த தொடராக வைத்துக் கொண்டு ஒரு நன்னர் ஆலய மண்டபம் கோபுரம் நகரம், ஒரு நல்லதான அழகான ஒரு ஆலயம், கோவில், மண்டபங்கள், கோபுரங்கள், நகரம் இதெல்லாம் இன்னவாறு செய்யன, இந்த மாதிரி இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு வகுத்து இப்படி வரையறை செய்து இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு அழகான தெளிவுரைகள் எல்லாம் அவருக்கு சொல்லிட்டு இம்மென மறைந்தார் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன மறந்து போயிட்டார். ஆதி நூல்னாக்க பழமையான நூல்கள் தான் ஆகமம், சாஸ்திரம், வேதம் இதெல்லாம். இம்மென மறைந்தார்னா திம்மென மறைந்தார்னு கூட வகுத்து இம்மென மறைந்தார்னு பிரிக்கிறது தான் அழகா இருக்கும். அப்படி இம்மென மறைந்தார்னு அப்படிங்கிறதுக்குள்ள அது அவர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, நின்னார் எதிர்க்க.
இவன் பூஜை எல்லாம் பண்ணா, ஆராதனை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன காரணம்னு கேட்டான். வந்த விஷயத்த அவர் சொல்லிட்டார். ஒரு அழகா விரிவா, சுருக்கமால இல்ல, நல்ல விரிவாவே தெள்ள தெளிவாக அவர் எல்லாத்தையும் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு இதுபடி செய்யினார். உடனே மறைஞ்சு போயிட்டார். ராஜா அப்படியே ஒரு என்ன ஆச்சு இத்தனை நேரம் நடந்தெல்லாம் அந்த கனவா நனவான்னு சொல்லி ஆச்சரிய சக்கியத்தாக அப்படி இருக்கான். இதுக்கு மேல என்ன நடக்கிறதுன்றது நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.